ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் ஒய்ஃபுக்கு பண்றதை விட ஹஸ்பண்டுக்கு பண்றது தான் மோஸ்ட் எஃபெக்டிவ். ஆனா இன்னும் நிறைய ஃபேமிலியில இதை ஒரு பேசக்கூடாத டாபிக்கா பாக்குறாங்க. இது ஏன் மேலுக்கு பண்றது மோஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இது சீப் அண்ட் நீங்க காலையில அட்மிட் ஆனா நீங்க ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். இது ஒரு சின்ன ப்ரொசீஜர். அடுத்த விஷயம், இதை உங்க ஒய்ஃபுக்கு பண்ணும்போது அதுக்கு அட்மிஷன் இன்னைக்கு அட்மிட் ஆனா நாளைக்கு தான் போற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். இது ஆணுக்கு பண்றது நல்லது. இதுல உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷுவல் டிசையர் குறைஞ்சு போயிடுமா, இல்ல செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துருமா அப்படின்றது ஒரு மேஜரான கொஸ்டின். பட் இது அந்த மாதிரி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. and it is a reversible process also. உங்களுக்கு தேவைப்படும் போது திருப்பி சர்ஜரி பண்ணி உங்க டியூப்ஸை திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரொசீஜர் தான். ஸோ மேலுக்கு பண்றது நல்லதா, ஃபீமேலுக்கு பண்றது நல்லதா, எது மோஸ்ட் எஃபெக்டிவ், சக்சஸ் ரேட் எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மேலுக்கு பண்றது தான் நல்லது. ஹஸ்பண்டா நீங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்டிலிட்டி விஷயம் ஆல்வேஸ் ஃபீமேல் சம்பந்தப்பட்டதுன்றது ஒரு கருத்து இருக்கு. பட் இது மேலுக்கும் பண்ணலாம், மேல் சம்பந்தப்பட்டதும் கூட. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.